ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ரெசிபி. 60 வயசுலேயும் இளமையாக அழகாக இருக்கணும்னு யாருக்கு தாங்க ஆசை இல்லை? எல்லோருக்கும் ஆசை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டால் உடனே நாம் சிங்கம்னு சொல்லுவோம். அதுபோல் பழத்தில் ராஜா யாருன்னு கேட்டால் அது நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, அது தாங்க ராஜகனி. இந்த நெல்லிக்காய் ஏழைகளின் ஆப்பிள்னு கூட சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஒரு அற்புதமான நேச்சுரல் மெடிசன்னு கூட சொல்லலாங்க. நெல்லிக்காயில் 80% நீர்ச்சத்து இருக்குங்க. விட்டமின் சி, விட்டமின் பி, அயன் சத்து, நார்ச்சத்து, இப்படி ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இந்த நெல்லிக்காயை ஹேர் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இது எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. காஸ்ட்டு கூட ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸோ டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலாங்க. இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்து இருக்குங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னு தானே கேட்குறீங்க? ஒரு கப் தண்ணீரில் நெல்லிக்காய் ஒன்று போட்டுக்கிட்டு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு உப்புத்தூளை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அதனால் குட்டீஸுக்கு சின்ன வயசுலேருந்து நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க பழக்கப்படுத்திட்டிங்கன்னா எந்தவித டிசீஸும் வராதுங்க. உடல் ஆரோக்கியமாக இரத்த ஓட்டத்தை சீராக இருக்க நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணுதுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் போதுங்க. மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஐ ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஆரஞ்சு பழத்தை விட 20% விட்டமின் சி சத்து இருக்குதுங்க. ஆப்பிளை விட பல மடங்கு புரதச்சத்து இருக்குதுங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்குதுங்க. இது பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பொதுவாகவே வயசானாலேயே மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாருக்குமே வருங்க. இந்த நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால போன் சம்மந்தமான டிசீஸ்லேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண பிறகு தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் சாப்பிட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லேடிஸுக்கு இற்று சம்மந்தமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுதுங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தாங்க அந்த காலத்திலேயே அதியமான் மன்னர் ரொம்ப நாள் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அவ்வ பாட்டிக்கு கொடுத்தாருங்க. ஸோ நீங்களும் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு இளமையாக அழகாக ஆரோக்கியமாக இருங்க. என்னங்க, எங்கே கிளம்பிட்டீங்க? நெல்லிக்காய் வாங்க தானே? கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you next video. Thanks for watching.